ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப் வழியாக நீங்கள் யாராவது நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணணும் டேரெக்டாக அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை அப்படின்னா இடிஎஃப்ஸ். ஸோ ரெண்டுலேயும் எது பேட்டர்னு என்ன கேட்டிங்கன்னா இடிஎஃப் தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எல்லாம் கம்மி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டையும் இடிஎஃப்பையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இடிஎஃப் தான் பெஸ்ட்டு. இன்னொன்று இடிஎஃப்பில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு இன்னொரு பெனிஃபிட் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட் சடனாக ஒரு 4% விழுந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணின்னு வச்சுக்கலாம். 12 மணிக்கு ஒரு 4% அக்யூரேட்டாக விழுந்துருச்சு. அந்த டைம் போய்ட்டு நீங்கள் நிஃப்டி 50 இடிஎஃப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டே எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கோ அந்த ப்ரைஸில் தான் வாங்க முடியும். ஆனால் இடிஎஃப்பில் அப்படி கிடையாது. இந்த செகண்ட் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிஎஃப்பில் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்க முடியாது. அதனால தான் இடிஎஃப் பெஸ்ட்டு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி. ஸோ நீங்கள் நிஃப்டி 50ல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் பேஜில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க, மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போய்ட்டு நிஃப்டி சொல்லி அடிங்க, நிஃப்டி. சரிங்களா? நிஃப்டின்னு அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 50 பீஸ் வரும், இல்லை நிஃப்டி 50 இடிஎஃப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிப்பான் இந்தியாவோடது இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோடது இருக்குது. சரிங்களா? குரோவோடது இருக்குது. ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடிஎஃப்பும் மிக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் நிஃப்டி 50யோட தான் கரெக்டாக தேடி எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிஃப்டி பீஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீடியோக்காக பண்ணுறதுனால இதில் நான் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா குரோவோட நிஃப்டி 50 இடிஎஃப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.16%. இதே இது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும், டபுளாக இருக்கும். அதனால தான் நான் இடிஎஃப் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடிஎஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, நிஃப்டி 50 சம்மந்தப்பட்ட இடிஎஃப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் ட்ராக் பண்ணும், நீங்கள் கன்ஃபியூஸாக பண்ணிக்க வேணாம். சரிங்களா? ஸோ இதை பை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் சேல் இருக்கும். பை கொடுங்க. எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக 3 குவான்டிட்டி கொடுக்குறேன். நீங்கள் பல்க் குவான்டிட்டி வாங்குங்க. சரிங்களா? ப்ரைஸ் மார்க்கெட்லேயே விட்டுட்டு கீழே பை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பை ஆயிரும். பை ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ தான் இதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி, 5000 குவான்டிட்டி, இல்லை மார்க்கெட் சடனாக கீழே விழுந்துருச்சு அந்த டைம் இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.